ட்ராமா இது. அப்பா பிள்ளையனும் சண்டை போட்டுக்கிறது ட்ராமா தான் இது. அப்பா உண்மையில 2 பேரும் சும்மா சார், அதெல்லாம் சும்மா. அந்த பச்சோந்தி தான் துரோகி தான். துரோகி போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஈரோடு மக்கள் சந்தோஷப்படுறாங்க. நம்ம கூட இருந்துனே நமக்கு துரோகம் பண்ணி இருப்பான், நம்ம தான் உஷாராக பார்க்கணும். அந்த மாதிரி துரோகிகள் சார். நீ போய் சேர்ந்த தீய சக்தி கூட சேர்ந்த ஒரு பிள்ளைகா பையன், உன் வயசு என்ன 78 வயசு, ஒரு சின்ன பையனை தலைவன் சொல்லி ஏற்றுன்னு போற. நீ எக்கேடானா கெட்டு போ, நான் உங்களை ஒன்றும் தடுக்கலை போகலன்னு சொல்லலை. ஆனால் விமர்சனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, சுட்டி காட்டுறதுக்கு எங்களுக்கு பவர் இருக்குது. ஒரு வயசானால ஒரு பெரிய கட்சி கூட நீ போயிருந்தேன்னா உனக்கு ஒரு பெரிய இது இருந்திருக்கும். இன்னைக்கு நீ தனிமையை போயின்னு நீ யார் பேச்சுக்கு எடுக்காம முதல்ல மக்களுடைய பேச்சு கேட்கணும். புரியுதா? அதுக்கு அடுத்தது கூடி உட்கார்ந்து திட்டங்கள் போடணும். அதெல்லாம் செய்யாம தலைவரே, புரட்சி தலைவரே, உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்க பிறந்தே இருக்க மாட்டீங்க. பத்திரிக்கையாளர்களை கூப்பிடுவார், அறிஞர்களை கூப்பிடுவார், வழக்கறிஞர்களை கூப்பிடுவார், ஒவ்வொரு விங்கு தாய் குளங்களை கூப்பிடுவார். எல்லாரும் குழுவாக கூப்பிட்டு உட்கார வச்சு திட்டங்கள் தீட்டுவார். அவங்க மனசுல என்ன இருக்குது, அவங்க கோரிக்கை என்ன இருக்குது, மக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னு திட்டங்கள் தீட்டுவார். அந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு எடப்பாடியார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, வேற எவனும் செய்யறது இல்லை. ஆனா இன்னைக்கு அதிமுக பிரிஞ்சு தானே கிடக்குது, ஆளுக்கு ஒரு மொழியில எடப்பாடியார் ஒரு பக்கமோ. சார் நீங்க என்ன சார், நீங்க இன்னும் உங்களுக்கே புரிதல் கம்மியா இருக்குது. எல்லா ஊடகத்துக்காரங்களும் புரிதல் கம்மி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியாரு தலைவர் இருக்கும் போப்பவே அதிமுகல இருக்கிற சில பேரை கட்சி விட்டு நீக்கினாரு. அதுவும் சாதாரணமான ஆள் இல்ல. கோவை செழியன், விஐடி விஸ்வநாதன், காமராஜர் தோக்கடிச்சான திண்டுக்கு விருதுநகர் சீனிவாசன் இவங்களெல்லாம் கட்சி விட்டு நீக்கினாரு. எஸ்டிஎஸ் கட்சி விட்டு நீக்கினாரு. மறுபடியும் இவங்க எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அவங்க உதவிகள் செஞ்சார். கட்சியில் பொறுப்பு கொடுக்கல, யாருக்கும் பொறுப்பு கொடுக்கல. என்ன மாதிரி மூத்தவங்களுக்கு தான் தெரியும், இது யாருக்கும் தெரியாது. ஆகையால இன்னைக்கு நல்ல எடப்பாடியார் இங்க அதிமுக ஆபீஸில் போய் பாருங்க சார், அலமோதுது சார், அலமோதுது. நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு அலமோதுது சார். காலையில் 8 மணி 9 மணிக்கு உட்காந்தாங்கன்னா ராத்திரி ஆகுது சார் அங்கே முடிக்கிறதுக்கு. 11 மணி 12 மணி ஆகுது சார். ஜனம் அவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க சார். புரியுதுங்களா? இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்கன்னா இருக்கிற தொண்டெல்லாம் கூட வந்துருவான் போல் தெரியுது. புரியுதுங்களா? புரியுது சார். இப்போ இங்கிருந்து பிரிஞ்சு போனாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்கள் பிரிஞ்சு போனார், செங்கோட்டையன் போயிட்டார், அவரை விட்டுருங்க. இந்த பக்கம் டிடிவி தினகரன் பிரிஞ்சு போனார். இவங்கெல்லாம் திரும்ப சேருவாங்களா? அது என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவங்கள சேர்க்கக்கூடாது சார். சேர்க்கக்கூடாது. துரோகிகளை சேர்க்கக்கூடாது. எதிரி பக்கத்தில் இருப்பான், அவன் எதிரின்னு தெரியும். துரோகி எங்கே இருப்பான்னா நம்ம கூடவே இருப்பான், நம்ம கூட இருந்துனே நமக்கு துரோகம் பண்ணி இருப்பான், நம்ம தான் உஷாராக பார்க்கணும். அந்த மாதிரி துரோகிகள் சார் இவங்க. கட்சி விட்டு கட்சிக்கு களங்கம் உற்பத்தி பண்ணவங்க, புரட்சி தலைவருடைய பைலாக்கு எதிராக செயல்பட்டவங்க இவங்க எல்லாருமே. புரியுதுங்களா? இது நாட்டு மக்கள் நல்லா பார்க்குறாங்க, அறிஞர்கள் பார்க்குறாங்க. சார் எடப்பாடியார் சாதாரண விவசாயி சார். ஏன் சார் அவர் ஆதரிக்கிறோம்? இந்தியா ஃபுல்லாக என்ன சொல்கிறோம் சார், இந்தியா ஃபுல்லாக எல்லா அரசியல்லையும் என்ன கேட்குறாங்க, எல்லாரும் என்ன பேசுகிறாங்க? ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கிற அடித்தட்டு இருந்து வந்த ஆள்
ஒரு விவசாயியை இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? எல்லா கட்சியிலும் சொல்கிறோமா இல்லையா? எடப்பாடியார் விவசாயி, அவருடைய தொழிலே விவசாயி தொழில் தான். இன்னைக்கு படிப்படியாக அவர் வந்திருக்காரு. அவருக்கு இவ்வளோ எதிர்ப்பா? உங்கள் எண்ணங்கள் சரியில்லையே சார். இந்த எண்ணங்கள் சரியில்லையே, அவர் எதிர்க்கலாமா? ஒரு நல்ல அரசாங்கம் கொடுத்துருக்காரு. ஊழல் பண்ணியிருந்தாருன்னா நாங்களே எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க நாங்கள் எதிர்ப்போம். அவர் ஊழல் பண்ணியிருந்தாருன்னா நாங்கள் எதிர்ப்போம். அவர் எந்த விதமான ஊழல் பண்ணாமல் 4 ஆண்டு காலம் சிறப்பான பொற்கால ஆட்சி கொடுத்துருக்காரு. இதை விட எவன் தருவான் சார்? இப்போ ஒரு சின்ன சந்தேகம் கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. விவசாயத்திலிருந்து வந்தார் சொல்ல, அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க, விவசாயிகள் வந்து டெல்லியில் போய் போராட்டம் பண்ணியிருந்தாரு. ஆனால் அதே சமயத்தில் டெல்லியில் அந்த டைமில் ஆட்சி பண்ணியிருந்தது உங்க பாஜகவங்க. இப்போ அவரோட கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ கூட்டணி கிடையாது. அப்போ கூட்டணி அதுக்கப்புறம் தான் எப்படியும் விவசாயிகள் அவ்வளோ நாள் அந்த விவசாயிகளுக்கு அந்த போராட்டம் பண்ற விவசாயிகளுக்கு நான் சொல்லலை, நான் பார்க்கல. அந்த விவசாயி சங்க தலைவரே பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னு, எங்களுக்கு ட்ரெயினில் போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது, விமான டிக்கெட்டு முதல் கொண்டு, சாப்பாடு முதல் கொண்டு, தங்கும் இடம் முதல் கொண்டு எல்லா உதவிகளும் செஞ்சது எடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை சார், நான் அனுபவிக்கல. அவங்க சொல்கிறது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் புரியுது. ஆகையால எடப்பாடி வந்து விவசாயிகளுடைய தொண்டை, பாட்டாளி வர்க்கத்தினுடைய தொண்டை. ஒரு தொண்டை வந்து முதலமைச்சராக வர்றது நான் வரவேற்கிறேன் சார், மனமாற வரவேற்கிறேன் சார். ஓகே சார். இப்போ இது ஓகே, ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா, அன்புமணி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாரு சென்னையில். அதுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு, ஆனால் யாரும் போலி கணக்காரன் சார். அதனால் கட்சி நிர்வாகம் பார்த்துக்கும். ஓகே. இப்போ அதுக்கு நான் விமர்சனம் பண்ணி பேச முடியாது. கட்சி வந்து பொதுச் செயலாளர் இருக்கார், துணை பொதுச் செயலாளர் இருக்கார், ஆட்சி மன்ற குழு இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து அதை செய்வாங்க. அன்புமணி சொல்லிட்டாருன்றதுக்காக அன்புமணி வந்து பெரியாள் இல்லை. அவங்க அப்பா வந்து அதிமுகவில், இவர் வந்து அதிமுகவில் சீட்டு கேட்பார், அவங்க அப்பா வந்து திமுகவில் சீட்டு கேட்பார். இங்கே ஒரு 4 சீட்டு 10 சீட்டு, அங்கே ஒரு 10 சீட்டு கேட்கலாமான்ட்டு இவங்க ட்ராமா இது. அப்பா பிள்ளை ஏனும் சண்டை போட்டுக்கிறது ட்ராமா தான் இது. அப்பா உண்மையில 2 பேரும் சும்மா சார், அதெல்லாம் சும்மா. அப்பாவே ஒருத்தர் வந்து அதிமுகவில் இருப்பார், இன்னொருத்தர் வந்து திமுகவில் இருப்பார். அது நாடகம் தானே. புரியுது. பின்ன ஆனால் மருத்துவரை என்ன சொல்கிறாருன்னா, அன்புமணி இன்னும் கொஞ்ச நாளில் காணாம போயிடுவான், தெரியாதனமா தப்பு பண்ணிடுறேன் உள்ளே வந்து. அது அவங்க கட்சி சமாச்சாரம் சார். நான் எப்படி பேசுறது? நான் பேசவே முடியாது, எனக்கு தெரியவும் தெரியாது. காணாமல் போவாரா, அவரு காணாமல் பண்ணுவாரா, இவரு காணாமல் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியாது. அவங்க கட்சி சமாச்சாரம் நான் பேச முடியாது. நீங்கள் கேட்டதுக்கே நான் பதில் சொன்னது. ஓகே சார். இப்போ என்னன்னா, 2026 அதிமுக ஆட்சி பிடிக்குமா? அதிமுக தான் மெஜாரிட்டி பிடிக்கும் சார். கூட்டணி ஆட்சி? கூட்டணி ஆட்சியே கிடையாது. யார் சொன்னது கூட்டணி ஆட்சின்னு? அமித்ஷா சொல்லிட்டாரா கூட்டணி ஆட்சின்னு? கூட்டணி ஆட்சியே கிடையாது. அதிமுக தனித்து நிற்கும். அதிமுக கோட்டை சார். சார் 2 தடவை நாங்கள் தோத்தோம். 2 தடவை தோத்ததும் இந்த துரோகிகளால் தான் நாங்கள் தோத்தோம். 1.5% சார், 1.5%. தெரிஞ்சுங்களா? எடப்பாடியார் சீஃப் மினிஸ்டராக வர வேண்டியது எல்லாம் இந்த துரோகிகள் செஞ்ச வேலை. நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவில் தயவுசெய்து துரோகிகள் யாராவது இருந்தால் வெளியே போயிடுங்க. எங்களுக்கு தூய்மையான அதிமுக தொண்டர்கள் தான் வேணும். நாங்கள் கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். எம்ஜிஆர் ரசிகர்கள் அத்தனை பேர் வேதனைப்படுறாங்க. தூய்மையானவங்க பார்த்தீங்களா? செங்கோட்டையன்னாங்க. செங்கோட்டையன் என்ன பண்ணார்? அதிமுக எல்லா பதவிகளையும் அனுபவிச்சுட்டு எம்எல்ஏ பதவி அனுப்பிப்பார், மந்திரி பதவி அனுப்பிப்பார், நாட்டு மக்களுக்கு பெரிய பரிச்சயமாகிடுவார், வேற கட்சிக்கு போயிடுவார். கேவலமான புத்தி சார், கேவலமானது சார். இது யார் சார் செய்வாங்க? யார் செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஊடகத்தின் மூலமே சொல்லுங்க சார், யார் செய்வாங்க சார்? இது யாரும் செய்ய மாட்டாங்க. பச்சோந்தி செய்வோம். பச்சோந்தி
புரியுதுங்களா? அந்த பச்சோந்தி தான், துரோகி தான் செங்கோட்டையன். இப்போ அவர் போனதுக்கப்புறம் அதிமுகவில் ஓட்டு வங்கி கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா சார்? அவன் பீஸ் போன பல்பு சார். ஒரு பல்பு பீஸ் போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. அதை வச்சுக்கின்னு எவனும் கொஞ்ச மாட்டான். அதே ஊரில் ஈரோட்டில் எல்லாரும் அந்த ஆள் போனதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் ஸ்வீட்டு கொடுத்தாங்க, லட்டு கொடுத்தாங்க, டபாஸ் கொளுத்துனாங்க. புரியுதுங்களா? இது உண்மையை நடந்தது காட்டினாங்க ஊடகங்கள, டிவிலேயே நான் பார்த்துருக்கேனே. இது வந்து மறக்க முடியாத. இதனால அவரால் அதிமுகக்கு தூசி அளவில் கூட இழப்பு கிடையாது, எந்த விதத்திலையும். இன்னும் கேட்டாக்கா துரோகி போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஈரோடு மக்கள் சந்தோஷப்படுறாங்க. ஈரோடு மக்கள் சந்தோஷப்படுறாங்க சார். இவன் போனது சரியான நேரம் இதாங்க, இவனெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு தொண்டை மறுத்துங்க சார். இங்கே இவங்களே இருந்து என்ன சிலாசனம் ஏற்றி கொடுத்துட்டு இருக்குதா? இவங்க தான் இருக்கணும், இவங்க தான் இருக்கணும்ன்ட்டு. தொண்டனுக்கு உரிமையான கட்சி இது, தொண்டனால் உருவாக்கப்பட்ட கட்சி இது. புரட்சி தலைவர் நாமத்தை எவன் உச்சரிக்கிறானோ அவன் வெற்றி பெறுறது நிச்சயம், அதில் மட்டும் சந்தேகமே கிடையாது. ஓகே சார். இப்போ இந்த 2026 எலெக்ஷனில் உங்களுக்கு சீட்டு கொடுப்பாரா? சீட்டு கிடைக்குமா சார்? எடப்பாடியார் வந்து நான் வந்து கட்சிக்கு துரோகமாக நான் என்றைக்குமே செஞ்சது கிடையாது. நான் ஒரு தடவை 2021 தேர்தலில் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா இருக்கும்போப்போ நான் வந்து 2 பேருமே தமிழ்நாடு ஃபுல்லாக மேடைக்கு மேடை, மேடைக்கு மேடை, மேடைக்கு மேடை தொண்டனும் தலைவனாகலாம், தொண்டனும் தலைவனாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதனுடைய அடிப்படையில் இவங்க 2 பேருக்கும் மூத்தவன் நான். புரட்சித் தலைவர் வந்து நானும் முசிறிபுத்தனும் தாக்கப்பட்டதுனால இந்த கழகத்தை உருவாக்கினார் அதிமுகவை. அதனாலேயும் நான் மூத்த முன்னோடி தொண்டன் என்றதுனாலேயும் என்னால் அதிமுக உருவாச்சியே என்ற ஒரு மாபெரும் சந்தோஷம் பெருமையோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவனுடைய வரலாறுல இந்த என்னை பற்றி இருக்குது, முசிறிபுத்தனை பற்றி இருக்குது, இது எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இருந்த ஒருங்கிணைப்பாளர் பதவிக்காக நான் போட்டியிட்டேன் தேர்தலில். அதில் வந்து எனக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காம அன்றைக்கி தலைமை கழகத்தில் ஒரு துர்சம்பவம் நடந்தது. நான் சொல்லும்போது நீதியரசர் அன்னைக்கு லஞ்ச் ஹவர்ஸில் என்னை தாக்குனது இந்த காட்சிகளை நீதியரசர் பார்த்தாரு. பார்த்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு ஆஃப்டர் லஞ்ச் ஹவர்ஸ் நான் பார்த்ததுக்கு அப்பா ஐயா நான் மூத்த தொண்டன் அதிமுகலேருந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாளைக்கு காலையில் நீ மனு தாக்கல் பண்ணு, அது செல்லாதுன்னு சொல்லிட்டு நான் அறிக்கை தரேன்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் வந்து என் எதிர்க்க சொன்னார். 3 தடவை நான் சொன்னேன், இந்த கேஸில் விசாரிக்க முடியாது, நீ தனியாக போடு, தனியாக ஒரு கேஸ் போடு, நான் அது ஆர்டர் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் எனக்கு அறிவுறுத்தினார். நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். புரட்சி தலைவர் எனக்கு நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க, புரட்சி தலைவர் வந்து நீதிமன்றம் போகாதடா, வானா நீதிமன்றம் போனால் நீ காணாமல் போயிடுவே அப்படின்னு என்கிட்ட சொன்னார். கனவுல வந்து சொன்னார், நினைவுலவும் வந்து சொன்னார். நான் அதுலேருந்து நான் நீதிமன்றமோ எங்கேயுமே போகல. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து நான் குரல் கொடுத்துன்னு வரேன். எடப்பாடியாருக்காக, எடப்பாடியார் வெற்றிக்காக, எடப்பாடியாருடைய பெருமைகளை பேசி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மீடியாக்களில், யூடியூப் சேனல் மீடியாக்களில் நான் பேசியிருக்கிறேன். ஆகையால் எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு, எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறது ஆட்சி மன்ற குழு, அந்த குழு எடப்பாடியார் மனசு வச்சு நான் கேட்குற தொகுதி எதுன்ட்டு நாளைக்கு காலையில்
எடப்பாடியாருக்கு நான் மனு தாக்கல் செய்வேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியார் வந்து பரிசீலனை செய்து எனக்கு நல்வாய்ப்பு கொடுப்பாருன்ட்டு நான் நம்புகிறேன். ஆனால் என்னை கூப்பிட்டு சொன்னார், அண்ணா உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னா இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ நான் பண்ணித்தரேன்னா அப்படின்னாரு. தொடர்ந்து 4 தடவை என்ன அவரை சந்தித்தேன். 4 முறையும் சிறப்பு சந்திப்பு தான். சிறப்பாக பேசினார். என் குடும்பத்தோடு போனேன், சிறப்பாக சொன்னார். அவர் சொன்னது இன்றைக்கும் என் காதுல கேட்டுன்னு இருக்குது. என் குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் எதிர்க்க தான் சொன்னார். மறைமுகமாக காதில் சொல்லலை, சொன்னது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. ஆகையால் எடப்பாடியார் என் மனுவை பரிசீலனை செய்து நான் கேட்ட தொகுதி எனக்கு கொடுத்தா மாபெரும் வெற்றி எடப்பாடியாருடைய காலில் வைப்பேன். புரட்சித்தலைவருடைய தொண்டனா இதை நான் வேண்டி விரும்பி இந்த மனுவை நாளைக்கு தாக்கல் செய்கிறேன் சார். அப்படி என்ன தொகுதின்னு சொல்லிட்டீங்கன்னா சார் இப்போ அது ஒரு சிறப்பு தொகுதி தான் சார். ஒரு தீய சக்தியை எதிர்த்து நான் போட்டியிட போகிறேன். சரி, ஒரு தீய சக்தியை எதிர்த்து நான் போட்டியிட போகிறேன். ஒரு துரோகியை எதிர்த்து நான் போட்டியிட போகிறேன். அது யாருன்றது பொதுச் செயலாளருக்கு தெரியும். என் மனசில் இருக்குது. அது இப்போது சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எனக்கு நான் பெரும் வெற்றி பெறுவேன், மாபெரும் வெற்றி பெறுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அந்த துரோகி எங்கே நின்னாலும் சரி அந்த துரோகியை எதிர்த்து தான் நான் நிற்பேன். நான் சீட்டு கேட்பேன். எனக்கு அந்த வாய்ப்பு தரணுன்ட்டு மீண்டும் 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 அனைத்து எம்ஜிஆர் மன்றங்கள் சார்பாக நான் பணியோடு கேட்குறேன் சார். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.